அன்றைக்கு அப்படிதான் எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு உயிர் பயம் வந்தது. ஆனபடினாலே அவன் என்ன செய்கிறான்? தரிசனத்தை இழந்து போனான், ஜெபத்தையும் இழந்து போனான். இவன் தான் அக்கினியை என்ன செஞ்சான்? வானத்திலிருந்து இறக்கிறவன் யார்? இந்த எலியா தீர்க்கதரிசி தான். இந்த எலியா தீர்க்கதரிசி தான் 8 விதமான அற்புதங்களை செய்தான். 8 விதமான அற்புதங்களை செய்து தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசியாக இருந்தார். ராஜாக்களும் அவருடைய தீர்க்க தரிசனத்தை பார்த்து பயந்து போயிருந்தார்கள். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி பலவீனப்படும் போது தன் தரிசனத்தை இழந்து போனார். பலவீனத்தை அடைந்த போது மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த இவன் பலவீனத்தினால் நிறைந்திருக்கும் போது தனக்குரிய தரிசனத்தை இழந்து போனான். இன்றைக்கு அப்படிதான் நிறைய பேர் தங்கள் தரிசனத்தை இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க? தங்களுக்குரிய தரிசனத்தை இழந்து போனார். தரிசனத்தை இழந்து போய் தங்களை மறைத்துக் கொண்டார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தரிசனத்தை மறைத்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். யாரை போல? எலியாவை போல. இப்ப பலவீனம் என்பது இருக்கிறது. இந்த பலவீனம் நம்மை மறக்க செய்கிறது, ஆண்டவரை விட்டு மறைந்து போக செய்கிறது. நம்மை மறக்க செய்கிறது, ஆண்டவரை விட்டு மறந்து போக செய்கிறது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 9:12. அதற்கு இன்னொரு தடவை வாசிங்க தம்பி. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். இங்க புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தன் பலவீனங்களை குறித்து எப்படி எண்ணுகிறான்? சந்தோஷமா நினைக்கிறான். அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக கிரியை செய்த ஒரு வல்லமையான மனிதன். அவனுக்கு பலவீனம் வந்த போது, பயம் வந்த போது அவன் சந்தோஷப்படவில்லை, துக்கப்பட்டு தூரத்திலே போய் மறைந்து கொண்டான். துக்கப்பட்டு தூரத்தில் போய் மறைந்து கொண்டான். புரியுதா புரியலீங்களா? இப்ப புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாடு நமக்கு நிழலாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, ஆமென். எழுத்து ஒழித்து கொண்டிருக்கிற எலியாவுக்கு தேவனுடைய கிருபை போதவில்லை என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான பவுலுக்கு சொல்லுகிறான், நீ பலவீனத்தோடு இருக்கிறாயா? பயப்படாத, என் கிருபை உனக்கு போதும். என்றைக்கும் பலவீனத்தோடு பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, பலவீனத்தை குறித்து அதையப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, என் கிருபை உங்களுக்கு போதும். என் கிருபை உங்களுக்கு. இந்த கிருபை என்ன பண்ண வைக்கும்? இந்த கிருபை என்ன செய்யும்? நம்மை துக்கத்திற்குள்ளே கொண்டு போகாது. அல்லேலூயா. இந்த கிருபை நம்மை துயரத்திற்கு நேராக நடத்தாது. இந்த கிருபை மாறாக நமக்கு வல்லமையை தரும். அல்லேலூயா. இந்த கிருபை நமக்கு என்ன தருங்க? வல்லமையை தரும். பலவீனம் ஒதுங்கிக் கொண்டான் எலியா. பலவீனம் தன்னை ஒழித்துக் கொள்ளவில்லை பவுல். பலவீனத்தோடு இருந்தவனுடைய காரியம்
போனது. தன்னை ஒளித்துக் கொள்ளாமல் தேவனுக்கு முன்பாக நின்ற பரிசுத்தவானாகிய பவுலை கர்த்தர் பலப்படுத்தி தம்முடைய வல்லமையை அவனுடைய பலவீனத்திலே விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே, எந்த காரியத்தில் நீங்க பலவீனமாக இருக்கிறீங்க? சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறீங்களா? ஆவியில பலவீனமாக இருக்கிறீங்களா? ஆத்மாவில் பலவீனமாக இருக்கிறீங்களா? எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துகிறது? எந்த காரியத்தில் நீங்கள் மனம் உடைந்து போய் நொறுங்கி நான் என்ன செய்வேன் என்று முடங்கி கிடக்கிறீர்கள்? நீங்கள் முடங்கி கிடக்க வேண்டாம். இதோ கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நேராக வருகிறது. இதோ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய கிருபையோ கர்த்தருடைய வல்லமையோ இனி உங்களை பயத்தோடு அல்ல, தைரியசாலிகளாய் நடத்த போகிறது. எந்த பலவீனத்தினாலும் இனி நீங்கள் முடங்கி போவதில்லை. எந்த பயத்தினாலும் இனி நீங்கள் அடங்கி ஒடுங்கி போவதில்லை. எந்த கட்டுகளினாலும் எந்த உபத்திரவங்களினாலும் இனி நீங்கள் பயந்து சோர்ந்து போவதில்லை. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்பட்ட அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நேராக வெளிப்படுகிறார். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன். பலவீனமா இருக்கிறியாமா? பயப்படாத, கர்த்தருடைய பலன் உன்னை தாங்கும். பயத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் பயத்தை மாற்றுவார். உங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்து இனி நீங்கள் பயமில்லாமல் வாழ்வதற்குரிய ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். எனவே பயத்தோடு வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் பயத்தோடு இருக்கிறீங்க. என்ன பயம் தெரியலையா? ஆனா ஏதோ ஒண்ணு எனக்குள்ள நடக்குது, என்னன்னு புரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ள ஓடுகிறது, என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு காரியத்தினால் நான் மன சஞ்சலப்படுகிறேன், எனக்கு என்னவென்று புரியவில்லை. ஏதோ ஒரு திகில் என்னை அடைத்துக் கொள்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியலையா என்று சொல்லி துக்கத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக. இனி நீங்கள் துக்கத்தோடு, பலவீனத்தினால் நிறைந்த துக்கத்தோடு, பலவீனத்தினால் நிறைந்த பயத்தோடு வாழப்போவதில்லை. உங்கள் பலவீனத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய கிருபையையும் வல்லமையையும் தருகிறார். இனி உங்கள் பலவீனம் மறைந்து போகும். அதனால்தான் அவன் சொல்றான், இந்த பலவீனம் எனக்கு வந்தபடினால்தான் கர்த்தர் என்னோடு கூட பேசி கிருபை தாங்கும் என்றும் வல்லமை உண்மையில் தங்கும் என்றும் சொல்லுகிறார். ஆனபடியினால் நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய கவலையில நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு, துக்கத்துல சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கண்ணீர் விடும் போது நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறதான பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆனா பவுல் சொல்லுவான், ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் சந்தோஷமாய் என் பலவீனத்தை குறித்து நான் பயந்து போய் இருக்கவில்லை. காரணம், எனக்கு ஒத்தாசை செய்யும்படி, எனக்கு அனுகூலமான வழியை திறக்கும்படி, எனக்கு அனுகூலமான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் என் பக்கத்தில் வந்துவிட்டபடியினால் என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு மிகவும் துக்கத்தோடு இருக்கிறீங்க? மிக துக்கத்தோடு எத்தனை பேர் இன்றைக்கு மிகவும் துக்கத்தோடு இருக்கிற உங்களை கர்த்தர் மிகவும் சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. பெரிய துக்கம், நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியல. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. எப்பவுமே நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரையும் ஆண்டவருடைய சமூகத்தையும் தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். எந்த காலகட்டத்தில் நான் அப்படிதான் செய்யறேன். எனக்கு இக்கட்டான நிலைமைகள் வரும்போது நான் எந்த மனுஷனையும் நாடுவதில்லை. என் காரியங்கள் எனக்கு எதிராய் மாறுகிற போது நான் எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் கேட்பதில்லை. எனக்கு எல்லாம் சுற்றிலும் பயமாக தோன்றுகிற போது, பயம் என்கிற சூழ்நிலை என்னை சேர்த்து பிடிக்க வருகிற போது நான்
எந்த மனுஷனிடத்திலும் எந்த ஆட்களிடத்திலும் போவதில்லை. அதற்கு மாறாக நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறேன். சொல்லுங்க. என்ன இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது ஒரு போராட்டம் வந்தா, ஏதாவது ஒரு நெருக்கம் வந்தா அதற்கு பரிகாரத்தை தேடுகிறோமே தவிர பரிகாரியை தேடுவதில்லை. பரிகாரமா பரிகாரியா? உங்களுக்கு பரிகாரம் வேண்டுமா பரிகாரி வேண்டுமா? நீங்க பரிகாரம் பண்றதுனால ஒண்ணு நடக்காது. ஆனால் பரிகாரியின் இடத்திலே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்கள் பலவீனத்தை மாற்றி தமது கிருபையினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்பி சந்தோஷமுடையவர்களாய் மாற்றுவார். இந்த கால நேரத்தில் கர்த்தர் பலவீனம், நமக்கு பலன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவனுடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. பேதுருவின் மாமி வீட்டுக்கு இயேசு போகிறார். அப்படியே தன்னுடைய சீசர்களை அழைத்துக் கொண்டு பேதுருவின் மாமி வீட்டுக்கு போகிறதான பொழுது அங்க போன வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. தாண்டி பாக்குறாங்க. பேதுரு பாக்குறான், மாமியார் எங்க இருக்கிறாங்க? எந்த ரூம்ல இருக்காங்க? மாமியார், மாமி, மாமி இல்ல அத்தை. எப்படி கூப்பிடுவாங்க? மாமியா அத்தை, ஏதோ ஒண்ணு கூப்பிடுவாங்க. அத்தை அத்தை எங்க? சத்தமே வரல. இங்க ஓடிக்க சத்தம்ங்கிறான், சத்தம் இல்ல. அந்த பக்கம் ஓடி அத்தை என்று சொல்லுகிறான், சத்தம் இல்ல. எங்க போனாலும் சத்தம் இல்ல. கடைசியா ஒரு ரூம் இருட்டா இருக்குது, ஒரு அறை இருட்டா இருக்குது. அங்க போய் பார்க்கிறான், அத்தை. ஒரு முனகல் சத்தம். என்ன கேக்குது? ஒரு முனகல் சத்தம். என்னடா இது? அம்மா போச்சு, இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு முனகல் சத்தம் கேட்கிறது என்று அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இயேசு வர, என்னப்பா கேட்கிறான். ஐயா என்னவோ தெரியல, என் மாமி என் அத்தை படுக்கையில கிடக்கிறாங்க. பேதுரு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் அந்த பேதுருவின் மாமிய அப்படி தொட்டு பார்க்கிறார். அப்படி என்ன பண்றாங்க? தொட்டு பார்க்கிறார். தொட்டு பார்த்தா அவளுக்கு என்ன இருக்கு? ஜுரம். என்ன ஜுரம்னு தெரியாது. விஷ ஜுரமா அல்லது வேற எந்த ஜுரமானு தெரியாது. ஆனால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படியே சோர்ந்து போய் பலவீனத்தோடு படுத்து கிடக்கிறார். உதவி செய்ய ஆட்கள் இல்லை. அவளை எழுப்பி ஒரு தண்ணி கொடுக்க கூட ஒரு ஆள் இல்லை. அவளை எழுப்பி ஒரு ஆகாரம் கொடுக்க ஒரு ஆள் இல்லை. அவளை எழுப்பி மருந்து கொடுப்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லை. இன்றைக்கு கூட உங்க நிலைமை அப்படி இருக்கா? ஐயா என்னை எழுப்பி ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட எனக்கு ஆள் இல்லை. அம்மா சாப்பிட்டீங்களாமா என்று கேட்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லை. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா என்று கேட்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லை. தம்பி எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? உன் குடும்பம் எப்படி நடக்குது? உன் வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லை. ஒரு காலத்துல எல்லாம் இருந்தாங்க, என்ன கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க என்று விசாரித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ என்னை விசாரிக்க கூட ஒரு ஆள் இல்லை. முடங்கி போய் ஒரு மூளையில நான் படுத்து கிடக்கிறேன். ஐயா என்னை விசாரிக்க கூட ஒருத்தரும் இல்லை. அன்றைக்கு பேதுருவின் மாமி வீட்டிலும் அப்படித்தான். அவளையும் விசாரிக்க ஒரு ஆள் இல்லை. எழுப்பி தண்ணீர் கொடுக்க ஒரு ஆள் இல்லை. ஒரு ஆகாரம் கொடுக்க ஆள் இல்லை. மருந்து கொடுக்க ஆள் இல்லை. அப்படியே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கிடக்கிறார். அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். பயம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அப்படியே படுக்கையில நான் செத்து போயிடுவேனா? படுக்கையிலேயே நான்
நான் செத்து போயிடுவேனா, என் படுக்கை அப்படியே என்னை மரணத்திற்கு கொண்டு போய் விடுமா என்று ஒரு எண்ணம் கூட அவளுக்கு இருந்திருக்கலாம். அப்பொழுதுதான் அவள் பலவீனப்பட்டு பயந்து வீட்டின் ஒரு மூலையில ஜரத்தோடு படுத்து கிடக்கும் போது இயேசு அங்கே வருகிறார். இன்றைக்கும் பலவீனப்பட்டு பயந்து நான் வத்தாளா இருக்கிறேன், என்னை தூக்கி பிடித்து நிறுத்த ஒரு ஆள் இல்லை, என்னை தூக்கி எடுத்து விசாரிக்க ஒரு ஆள் இல்லை, எனக்கு நன்மை செய்து என்னை சந்தோஷப்படுத்த ஒரு ஆளும் இல்லை, என்னை தைரியப்படுத்துவதற்கு ஒரு ஆளும் இல்லை என்று முணங்கிக் கொண்டு ஒரு வீட்டின் ஒரு மூலையில் படுத்துக் கொண்டு கிடக்கிறீர்களா? அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, இதோ கர்த்தர் உங்களை தேடி வந்து விட்டார். இயேசு வந்து விட்டார். என்ன தொட்டு பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு தொட்டார், அவ்வளவுதான், ஒண்ணுமே சொல்லல. இயேசு தொட்டார். இயேசு இன்றைக்கு உங்களை தொடுகிறார். இன்றைக்கு இயேசு உன்னை தொடுகிறார். பலவீனத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். பயத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியோடு வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு இன்றைக்கு உங்களை வந்து தொடுகிறார். உன் பலவீனத்தை காண்கிறார், உன் இயலாமையை காண்கிறார், உன் இல்லாமையை காண்கிறார், பயத்தோடு நடுக்கத்தோடு நீ படுத்து கிடக்கிற சூழ்நிலையை காண்கிறார். ஆண்டவர் உங்களை தொட்டார். தொட்டாருமா? பேதுருவின் மாமியை இயேசு தொட்டார். தொட்டா போதும். ஆமென். அவரே தொட்டாலே போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டு விட்டார். கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறார். கொஞ்சம் கண்ணை மூடி, நல்லா கண்ணை மூடி, உண்மையா ஆண்டவர் நேசிக்கிறவர்களா இருந்தா அந்த பயபக்தியோடு உங்களை கண்களை மூடிக்கொண்டு நீங்க அப்படி பாருங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடும். சும்மானா அல்லையே சொல்லக்கூடாது. உண்மையா பக்தி இருக்கிறவங்க கண்களை மூடி நீ தொடு பாருங்க. ஆண்டவரை தேடி பாருங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய கரம் அப்படியே உங்கள் மீது படுகிறது. அது மென்மையாய் படுகிறது. ஆமென். அது மென்மையாய் படுகிறது. அந்த கரம் உங்களை துன்புறுத்த அல்ல, உங்களை தூக்கி எடுக்க. அல்லேலூயா. அந்த கரம் உங்கள் அழுகையை மாற்றுவதற்கு, அந்த கரம் உங்கள் கண்ணீரை மாற்றுவதற்கு இன்றைக்கு அவர் தொடுகிறார். தொட்ட உடனே, அவர் அவள் கையை தொட்ட உடனே யாரோ அவளை விட்டு, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை தொடுகிறபடினால் எந்த பிரச்சனையானாலும் நீங்க போகிறது, எல்லா போராட்டமும் நீங்க போகிறது, எல்லா கடனும் நீங்க போகிறது, எல்லா இக்கட்டான நிலைமையும் மாறப்போகிறது, பிசாசு ஓட போகிறது, பில்லி சுனியம் ஓட போகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உங்களை எதிர்த்து நிற்கிற சத்துருவின் கிரியைகள் ஓடுகிறது. உங்கள் போராட்டமான வாழ்க்கைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வந்து விட்டார். இதோ ஆண்டவர் உங்களை தொட்டு விட்டார். இதோ ஆண்டவர் உங்களை தொட்டு விட்டார். ஆண்டவரேனால் உங்களை விட்டு எல்லா பொல்லாத கிரியைகளும் நீங்குகிறது, எல்லா இக்கட்டுகளும் நீங்குகிறது, எல்லா பிசாசின் கிரியைகளும் நீங்குகிறது, எல்லா போராட்டங்களும் நீங்குகிறது, எல்லா தொல்லைகளும் நீங்குகிறது, எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் உங்களை விட்டு மாற்றுகிறார். இனி போராட்டங்களோ தொல்லைகளோ துக்கங்களோ இல்லை. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறபடினாலே நீங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். நீங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். துன்பத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். வியாதிக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். எதிராளிகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். யுத்தத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். பேயின் சத்தத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்படுவீர்கள். ஏதோ ஒன்று நாட்டில் என்னை வந்து கூப்பிடுவீங்க, கத்திரி நான் நல்லா தான் இருக்கிறாங்க, என்ன போய் பேய் கூப்பிடுதுன்னு சொல்லிங்க இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் பேர் வந்து யாரோ என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க.
ஐயா திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. கர்த்தருக்கு சொல்லுங்க. ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் ஜன்னல் கடகடன்னு திறக்குது. அந்த பக்கம் லாஸ்டா இருந்த ஜன்னலை அப்படி திறக்கிறாங்க. யாரோ திறக்கிறாங்க. சவுண்டு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் இப்படி பாக்குறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பாக்குறாங்க, ராத்திரி 10 மணிக்கு மேல எப்படி ஒரு சத்தம் அந்த இடத்துல இருந்து வந்தா 10 மணிக்கு மேல ஜெபித்து கொண்டு 4 பேர் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 4 பேர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அங்க அந்த ஜன்னல் அப்படியே கரகரகரன்னு திறக்கப்படுது. பயம். நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு எங்க பேத்தி டெய்லிலாம் பயந்துட்டோம். ஐயோ போய் பாருடி. நான் பார்க்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு பயம், டெல்லியுடைய அம்மாவுக்கு பயம், அவங்க பார்க்க பிரியாவுக்கு பயம். ஐயோ யாரும் தெரியலையே, யாரும் வந்து ஜன்னலை திறக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமலையிலே சொல்லுங்க. இப்படி தனிமையா இருக்கும் போது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட என்ன வருது, பயம். யாரோ என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுயா. அந்த பக்கமா நான் நடக்கும்போது என்னை யாரோ பார்க்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கமாக நான் வருகிற போது என்னை யாரோ தொடுகிற மாதிரி இருக்கிறது. இந்த இடத்துல நான் நிற்கும் போது யாரோ என்னை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது. இப்படி எல்லாம் நிலைமை இருக்குதா? கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். இன்றைக்கு மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தவிர வேற எந்த ஆவியினாலும் உங்களை தொடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எந்த ஆவிக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவை தவிர உங்களை தொடுவதற்கு ஒருவராலும் முடியாது. அப்படி தொட்ட போது ஜுரம் நீங்கி போயிட்டு இனி எல்லா பாடுகளும் உபத்திரவங்களும் நீங்குவதற்கு கர்த்தர் ஒரு வழி. இப்ப அவருடைய பலவீனம் மாறி போயிட்டு உடனே அவள் எழுந்திருக்கிறார். உடனே அவள் என்ன செய்யறாங்க, எழுந்து இவ்வளவு நேரம் அப்படியே ஜுரத்துல முனையை கொண்டு ஆள் இல்லாத இருந்தவளை தொடுவதற்கு ஒரு ஆள் வந்து விட்டார். இப்ப மருமக வந்துட்டாங்க. ஆளு சரவமே இல்லை. இப்ப வீடு நிறைய ஆட்கள் வந்து விட்டார். உடனே அவள் எழுந்து அவள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், அவர்களுக்கு பணிவிடை செய்தார். உடனே எழுந்தார். அதன் அர்த்தம் உடனே அவளுக்குள் பலன் வந்தது. பலவீனப்பட்டு கிடந்த அவளுக்குள்ளே ஒரு பலன் வந்தது. பலவீனத்தோடு முடங்கிக் கொண்டிருந்த அவளுக்குள்ளே ஒரு பலன் வந்தது. பலவீனத்தோடு ஒரு வீட்டு மூலையிலே அடங்கி கிடந்த அவளுக்குள்ள ஒரு பலன் வந்துவிட்டது. இப்பொழுது அவள் பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து விட்டார். பலத்தினால் இடை கட்டி விட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 18 வாசிக்கும் போது அவர் என்னை பலத்தினால் இடை கட்டி என் மான்களின் கால்களை போலாக்குகிறார். சங்கீதம் 18 வாசி. அவர் என்னை பலத்தினால் இடை கட்டி என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கினார். இன்றைக்கும் பலவீனத்தோடு இருக்கிற அன்பு சகோதரியே சகோதரனே, உங்களையும் கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறார். நீங்களும் மான்களின் கால்களை போல பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். பலவீனம் எல்லாம் மாறி. எனவே அன்றைக்கு அவள் பலன் அடைந்து உடனே எழுந்து நின்று அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இதுவரைக்கும் உங்களால் செய்ய முடியாமல் விடுபட்ட வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா. அவள் ஜனத்தோடு எத்தனை நாள் படுத்து கிடந்தாலும் தெரியாது. அவள் ஜனத்தோடு எத்தனை நாள் வேதனைப்பட்டு கிடந்தாலும் தெரியாது. அங்கங்க அந்தந்த பொருள் ஒரு மூலையில கிடக்குது. துணி ஒரு இடத்துல கும்பலா கிடக்குது. பாத்திரம் ஒரு இடத்துல கும்பலா கிடக்குது. நோய்வாய் நீங்க வியாதிப்பட்டு அப்படிதானே இருக்கும் வீடு. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. உங்களை வீட்டுக்காரர் இருப்பாரு, பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நீங்க ஒரு ஆள் படுத்துட்டா சாப்பிட்ட தட்டு என்ன செய்யும், அப்படியே கிடக்கும். சோறு வடிச்ச பாத்திரம் எப்படி இருக்கும், அப்படியே கிடக்கும். குழம்பு பாத்திரம் எப்படி கிடக்கும், அப்படியே குழம்புலன்னு தண்ணி வச்சுட்டு அப்படியே எறும்பெல்லாம் ஏறிட்டு கிடக்கும். சாப்பிட்ட தட்டுக்கெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு
அப்படியே கிடக்கும். துணி ஒரு பக்கம் அப்படியே கிடக்கும். வீடு எல்லாம் பெருக்காம கொள்ளாம எப்படி இருக்கும்? அப்படியே கிடக்கும். நான் சொன்னா அது என்ன சொல்ல, அப்படியே கிடக்கும். வீடெல்லாம் பெருக்காம கொள்ளாம சொல்லுமான ஆமாயா, வீடெல்லாம் பெருக்காம கொள்ளாம அப்படியே கிடக்கும். முகம் காலு எல்லாம், முகம் மூஞ்சி உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? வேர்வையில ஜுரம் அடிச்சு வேர்த்து போய் அப்படியே கழுவாத மூஞ்சியா கிடக்கும். பல்லு துளக்காம அப்படியே அப்படியே கிடக்கு, நாரி போய். ஆண்டவர் தொட்ட பிற்பாடு அப்படியே கிடந்ததெல்லாம் எப்படியோ நல்ல மாதிரி மாறி. அல்லேலூயா, ஆமென். எப்படி கிடந்த வீடு இப்படி மாறி போச்சு. ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் படுத்துட்டா எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும். நீங்க ஒரு ஆள் எழுந்துட்டா எல்லாம் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அல்லேலூயா, அதது இருக்க வேண்டிய இடத்துல. இன்று முதல் உங்கள் வீட்டு பொருளானாலும் நகையானாலும் எந்த காரியமானாலும் துணியானாலும் பண்ட பாத்திரங்களானாலும் இனிமே அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இனி அலங்கோலமா கிடக்காது. உங்கள் வீட்டின் அலங்கோலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, இயேசு தொட்ட பிற்பாடு மாமி எழுந்துட்டா, எழுந்துட்ட பிற்பாடு அலங்கோலமா கிடந்ததெல்லாம் அது இடத்துல வந்துடுச்சு. எல்லாமே மாறி போயிடுச்சு. எல்லாமே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகிறது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறப்போகிறது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இனி முதற்கொண்டு காரியங்களை கர்த்தர் சரியாய் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிக்கிறார். இனி நீங்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்வதற்கு, பலத்தோடு செய்வதற்கு இனி முதற்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். எனவே கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். உங்கள் பலவீனத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த பலத்தை கொடுத்தபடினால்தான் திரும்ப எலியா எழுந்து 40 நாள் நடந்து போனான். பலவீனப்பட்டு கடந்து தரிசனம் இல்லாமல் தரிசனத்தோடு இருந்தவன் தரிசனமற்று போனான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தரிசனத்தோடு இருந்தவனை தரிசனத்தை கர்த்தர் பலப்படுத்தி அவனுடைய பலவீனத்திலே கர்த்தர் அவனுக்கு கிருபையை கட்டளையிட்டு பலத்தை வல்லமையை கட்டளையிட்டு அவனை ஊழியத்திலே பயன்படுத்தினார். இங்கே பேதுருவின் மானியையும் கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையும் மாறும். பக்கத்துல உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை இன்று முதல் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கை பக்கத்துக்கு அந்த அம்மா கைப்பிடி சொல்லுங்கம்மா. இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. இன்று முதல் உங்கள் வீடு மாறுகிறது. இன்று முதல் உங்கள் பிரச்சனை மாறுகிறது. இன்று முதல் உங்கள் போராட்டம் மாறு. கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். அடுத்ததா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தரை பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தவளோ தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி நடுத்தூண்களில் வலது கையினாலும் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் அந்த வீடு பிரபுக்கள் மேலும் விழுந்தது. போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிம்சோன் பலவீனப்பட்டு போனான். அவனுடைய பலன் அவனை
விட்டு போய்விட்டது. அவனுக்கு அலங்காரமாக இருந்த முடி கத்தரிக்கப்பட்டு அலங்காரமாக்கப்பட்டான். நன்றாய் பார்த்த கண்களை பிடுங்கி விட்டார்கள். கண்கள் பிடுங்கப்பட்டது. அவனுடைய கைகளுக்கு விலங்கு போடப்பட்டது. அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போனார்கள். அங்கே சிறைச்சாலையில் அவன் என்ன செஞ்சான்? மாவரைத்துக் கொண்டு. நாட்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் வருகிறது. இதோ அந்த நாள் வந்து விட்டது. அவனுக்குள்ளே இருந்து பலவீனமெல்லாம் பல நாட்களாக கண்கள் பிடுங்கப்பட்டு தன் பலத்தையெல்லாம் இழந்து போய் கஷ்டப்பட்டு உழைத்து கஷ்டப்பட்டு மனம் ஒடிந்து போயிருந்த அவனையும் கர்த்தர் பலப்படுத்துவதற்கு ஒரு நாளை வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அன்பு சகோதரியே, நீங்களும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் பலத்தை இழந்து போய், உங்கள் கண்கள் தரிசனத்தை இழந்து போய், உங்களுடைய சரீரம் அப்படியே ஒடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கிடக்கிறது போல உங்கள் வாழ்க்கை அடைக்கப்பட்டு கிடக்கிறதா? அடைப்புண்டு கிடக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கிடக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இனி எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை வரும், எத்தனை கால நான் இப்படியே குருட்டாட்டத்தோடு வாழ்வது? சில பேருக்கு அவங்க போற இடமே அவங்களுக்கு தெரியாது. போயிட்டே இருப்பாங்க, அப்படி நிற்பாங்க. எந்த இடத்துல வந்திருக்கோம் தெரியாது. யோசிச்சு உங்களுக்கு நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா? எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? எனக்கு வந்திருக்குதுங்க அந்த மாதிரி. அப்படியே பைக்கில் அந்த நாள் சில நேரத்தில் முன்னெல்லாம் பைக்கில் போயிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன், குறிப்பாக தான் போறேன் அந்த இடத்துக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு நான் போய்கொண்டு இருக்கும்போது அந்த திடீர் நடுவழியில் பார்ப்பேன். எந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. வழி மாறி வந்துட்டேன்னா, நான் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் திசை மாறி விட்டேன்னா, ரூட்டு மாறி போய்விட்டதா என்று தெரியாத ஒரு நிலைமை. இன்றைக்கு நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில அப்படியே போய்கிட்டே இருக்கிறீங்க. எந்த இடத்துக்கு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உங்க கையில என்ன வாங்கிட்டு வரீங்கன்னு நிறைய பேருக்கு, அம்மா என்னமா வாங்கிட்டு வர? அதுவா இது என்ன வாங்கிட்டு வந்தேன்னு தெரியல. பைய பார்த்தா தான் தெரியுது. அதெல்லாம் நினைவோட தானே வாங்கினீங்க. ஆனா இப்ப இப்படி இல்லை. நினைவு இல்லை. நினைவு இழந்து போய் எல்லாவற்றையும் மறந்து போய் பல காலமாய் உங்களையே மறந்து எங்கே இருக்கிறேன், எப்படி ஜீவிக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி போகிறது, என் வாழ்க்கை பாதை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரியவில்லையே என்று அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது இறங்க போகிறார். ஆமென். வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்த சிம்சோன், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். நான் பலவீனப்பட்டு போனேன். என் கண்கள் தெரியவில்லை. எனக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது. நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னே தெரியல. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்கலாம், சிம்சோன், அப்பா இந்த வீட்டு தூண் எங்கடா இருக்குன்னு கேட்கலாம். கேட்டானா? பைபிள் படிச்சா டக்குன்னு சொல்லுங்க. கேட்டானா கேட்கலையா? கேட்டானா? சத்தமா சொல்லுங்க. கேட்டான். அப்ப அவனுக்கு தூண் இருக்கிற இடம் கூட அந்த வீட்டுல தான் அவன் இருக்கிறான். அந்த இடத்துல தான் அவனை கொண்டு வந்து விளையாட்டுக்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பொருளை வச்சுட்டு தேடிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்ட கொடுத்தன்னு தெரியலையா? யார்கிட்ட எந்த இடத்துல பொருளை வச்சிருந்த? ஒரு 500 ரூபாய் வச்சிருந்திருப்பீங்க. அந்த 500 ரூபாய பையன் எடுத்துக்க கூடாது, புருஷன் எடுத்துக்க கூடாது, மாமியார் எடுத்துக்க கூடாது, மாமனார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டீங்க? வைக்கும் போது நினைப்புதான் இருக்குது. எங்க வச்சீங்கன்னு உங்களுக்கு இந்த இடத்துல தான், பைபிள் கீழே தான், பைபிளுக்குள்ளதான் வைக்கிறேன்னு வச்சிருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு தேவை வருகிற போது நீங்கள் வைத்த பொருளை தேடுவீர்கள். நீங்கள் வச்ச பணத்தை என்ன செய்யுங்க?
தேடுவீங்க. அப்படி தேடும் போது நீங்க எங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் அப்படி முடிச்சிருக்கு? ஏங்க இங்கதாங்க ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தேன். தெரியாதுமா. உங்ககிட்ட தானே கொடுத்து வைக்க சொன்னேன். தெரியாதுமா. ஐயோ 1000 ரூபாய் போச்சு, எங்க போச்சு? எத்தனையோ முறை அழுது இருக்கிறீங்களா இல்லையா? காணாம போச்சு. ஐயோ 1000 ரூபாய் போச்சு, 1000 ரூபாய் போச்சு அப்படின்னு போச்சு. இனிமேல் எங்க தேடி கண்டுபிடிக்கிட்டு விட்டுட்டு போயிடுங்க. ஆனா ஒரு நாள் வரும், டக்குன்னு அந்த இடத்துல போய் கை வைப்பீங்க. வச்சா அந்த 1000 ரூபாய் எங்க இருக்கும்? நடந்திருக்குதா? நடந்திருந்தா ஒரு அல்லையா சொல்லு. அல்லையா? வச்ச பொருள் எங்க இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு அதே மாதிரி நிலைமை தான். எங்க வச்சான்னு தெரியல, எங்க நடக்கிறேன்னு தெரியல, எந்த இடத்துல உட்காருன்னு தெரியல. அப்படியே போயிட்டு இருந்தேன். எங்க நின்னு கூட தெரியல, எங்க உட்கார்ந்து கூட தெரியல. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்டது போல திக்கு முக்காடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை அடையாளம் காட்டுகிறார். உங்கள் எதிராளிகளை அடையாளம் காட்டுகிறார். உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களை அடையாளம் காட்டுகிறார். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே சிம்சோன் அந்த 2 தூண்களிலும் கை வைத்து வீட்டை அசைத்தார். வீடு அப்படியே இடிந்து விழுந்து போனது. அல்லேலூயா. சிம்சோனுக்கு எதிராய் கொக்கரித்தவர்கள், சிம்சோனை பார்த்து கேலி பண்ணினவர்கள், சிம்சோனை பார்த்து இவன் அவ்வளவுதான் என்று இவனை முடித்து விட்டோம் என்று நினைத்தவர்கள் அத்தனை பேரும் ஒரே நாளில் முடிந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பலவீனமான சிம்சோனை கர்த்தர் பலவானாய் மாற்றினார். இன்றைக்கு பலவீனப்பட்டு எல்லாம் மறந்து போய் கண்ணு தெரியாம, தரிசனம் இல்லாம, எந்த இடத்தில் இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று புரியாமல், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களை இடை கட்டுகிறார். அல்லேலூயா. சிம்சோனுடைய பலவீனத்தை மாற்றி பலத்தை கட்டளையிட்டது போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். அன்றைக்கு சிம்சோன் அவர்களோடு மடிந்து போனார். நீங்களோ உங்களுக்கு எதிராளிகளை அழித்து போடுவீர்கள். நீங்களோ ஜீவனோடு இருப்பீர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு எல்லாம் அழிந்து போனாங்க. இன்றைக்கு தேவனுடைய கிருபை உங்கள் மீது வருகிறபடினா, தேவனுடைய இரக்கம் உங்கள் மீது வருகிறபடினா, தேவனுடைய தயவு உங்கள் மீது வருகிறபடினா, தேவனுடைய பலன் உங்கள் மீது வருகிறபடினா, உங்கள் எதிராளிகளை நீங்கள் வீழ்த்தி தள்ளுவீர்களே தவிர நீங்கள் ஜெயித்து எழுந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெயித்து வருகிறார்கள். ஒரு கூட்டம் துரத்தி கொண்டு வருகிறது. சேனைகளோடு, ரதங்களோடு, குதிரைகளோடு, ஈட்டிகளோடு, அம்புகளோடு, பட்டயங்களோடு வருகிறது. ஆரவாரத்தோடு வருகிறது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பயப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மோசே உன் கோலை எடுத்து செங்கடலின் மீது நீட்டுகிறார். செங்கடல் பிளக்கிறது. ஜனங்கள் பயத்தோடு ஓடுகிறார்கள். தன் பிள்ளைகளை, பிள்ளை குட்டிகளாக தூக்கிட்டு ஓடுறாங்க. தெரியுமா? ஒரு கட்டடத்தை பிடித்து எரிகிறது. அதிலிருந்து தன்னுடைய 2 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த தாவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். தன் 2 பிள்ளைகளை கையில் தூக்கிவிட்டு கீழே குதிச்சு தப்பித்து விடலாம் என்று தன் 2 குழந்தைகளை கையில தூக்கிவிட்டு என்ன செய்யறாங்க? மாடியிலிருந்து கீழே குதிக்கிறாங்க. கீழே குதித்து அவனும் உயிரோடு இல்லை, அவனுடைய பிள்ளைகளும் தப்பித்து விடலாம், பிழைத்து விடலாம், இந்த தீக்கு இரையாகாமல், நெருப்புக்கு இரையாகாமல் தப்பித்து விடலாம் என்று நினைத்து தப்பிக்க நினைத்தவனும் அவனுடைய பிள்ளைகளும் மடிந்து விடுகிறார். அன்றைக்கும் அப்படிதான். இதோ எகிப்தியர் வந்து விட்டார்கள். ரதங்களோடு, குதிரைகளோடு வருகிறார்கள். தப்பி பிழைக்கலாம் என்று தன் பிள்ளைகளோடு, மனைவியோடு, தன் குடும்பத்தாரோடு ஓடுகிறார்கள்.
ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள், சமுத்திரத்தின் வழியா அப்படியே நடந்து போறான். என்ன பண்றது தெரியல. ஓடி 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 கடைசியில கடை ஏறிட்டான். இவர்களை துரத்தி கொண்டு வந்ததான ரதங்களும் குதிரைகளும் இப்பொழுது எங்கே வந்து விட்டது? நடு சமுத்திரத்தில். கர்த்தர் சமுத்திரத்திற்கு கட்டளையிட்டார். கடல் அப்படியே இஸ்ரவேலருக்கு எதிராக வந்தவர்களை அப்படியே மூடி போட்டது. அல்லேலூயா. நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள், உங்கள் எதிராளிகள் மூழ்கி போவார். நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள், உங்கள் எதிராளிகள் அப்படியே மூழ்கடிக்கப்படுவார்கள். உங்களை எதிர்க்கிறவர்கள் ஒரு நாளும் எழுந்து நிற்க முடியாது. ஆனால் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பலவீனத்தை மாற்றுவார். உங்கள் பலவீனத்தை மாற்றுவார். அன்றைக்கு எலியா பலவீனத்தோடு பயந்து நடுங்கி போய் கிடந்தான். கர்த்தர் அவனை